அம்மா உடம்பு ஃபுல்லாக பறையிட்டு அந்த டொய்லெட் போகிறதெல்லாம் அடைச்சிட்டு அதை நடி அவங்களோட குடலை வெட்டியால் தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி குடலை வெட்டியால் எடுத்து வைக்கணும். டொய்லெட் போகிற குடலை வந்து வெட்டியால் எடுத்து வச்சவங்க அம்மா. வெட்டியால் எடுத்து வச்சு கடைசியில் அம்மா சொன்னாங்க, நான் இருக்க மாட்டேன், நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், நீ அப்பாவை நல்லா பாரு. அப்பாட சொல்லி போனாங்க, புள்ள கவனம், புள்ளைய கஷ்டப்பட விட அங்கே புள்ளைய நல்லா பாருங்க. உங்களை மடியில் தூக்கி வச்சு அதுக்குள்ள கட்டியில் படுப்பாங்க, நான் கட்டியில் கீழே படுப்பேன். கத்துறது விளங்கணும்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லியும் நீ போன என்ன யாருமா பார்க்குறேன்னு சொல்லி கத்துவாங்க. படுக்கையில் விட அப்போ நான் என்ன செய்யறேன்னு ஒரு டீச்சர்ஸ் ஆக்கிட்ட சொல்லி போட்டு அம்மாவுக்கு வருத்தம் வரையலான்னு சொல்லணும். அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க, என்னைய பாப்பா, நீ எனக்கு தெரியும், நீ என்னைய பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அம்மா இல்லை அப்பாவை தான் என்ன கையில் கொடுத்து போயிருக்காங்க. அப்பாவை அப்பாவை கை விட்டுறாது, அப்பாவை பாரு, அப்பாவுக்கு ஒரு திறமையில பார்க்குறதுக்கு என்று சொன்னவர். அப்போ நான் ஸ்கூலுக்கு போனாலும் அப்பாவுக்கு இடையில எது பண்ணி சொன்னாலும் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் அவரோட டைம் போகல, வீட்டிலே நிற்கிறேன். ரோட்டு வேலைக்கெல்லாம் போனவங்க ரோட்டு வேலை முடிஞ்சோடனே கரைக்கடைக்கெல்லாம் போய் மீனெல்லாம் ரோட்டு வேலைக்கெல்லாம் போகிறோம். அம்மா கரைக்கடை போகும்போதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு வரும்போது சமைச்சு வச்சுருவாங்க. டைமுக்கு மீன் கறி தான் ஆக்கி வைப்பாங்க. இப்போ நான் எங்கேயும் போயிட்டு வந்தால் நான் தான் வந்து சமைக்கணும். இதெல்லாம் எனக்கு சொல்லி நான் வாங்கி வச்சுட்டு போனேன். இந்த கயிறை செட் அம்மா வண்டி வச்சு இது கரைக்கடைக்கு போய் எனக்கு வேணுமான்னு சொல்லி இந்த கயிறை செட் வாங்கி தந்தாங்க. வயிறெல்லாம் ஊதி சத்தி எடுக்க தொடங்கி சாப்பிட இல்லாமல் குழந்தாவதிப்பட்டவங்க. நான் ஸ்கூல் போயிட்டேன். மறுகா கடற்கரை போயிட்டு வந்து வயிறு வலி தாங்க இல்லாமல் அவங்களே குளிச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு அவங்களே போயிட்டாங்க. அங்கே 1 மாதம் 1.5 மாதத்துக்கிட்ட வச்சுருந்தேன் நான் தான். அப்போ சொன்னாங்க செக் பண்ணி பார்த்தல அவங்கள்ட்ட அம்மாவோட உடலை கொண்டு தாக்குறதுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்தவங்களும் அது காசு இல்லாமல் இருந்தவங்களும். ஸோ அங்கே இருக்கிற நிறுவனங்கள் தான் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு அவங்கள நல்லா அடக்கம் பண்ணவங்களா. நான் தான் என் கையால் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி வைக்கிறது, ஆட்டோக்குள்ளே தூக்கிட்டு போகிறது, வீல் சேரில் உருட்டுறது எல்லாம் செஞ்சு சமைச்சு அவங்கள குளிப்பாட்டி எல்லாம் ஸ்கூல் போகிறது தடைப்பட்டு அதுக்கப்புறம் போகிறேன். தாக்கி நீங்கள் தாயாக இருந்திருக்கீங்க. உன்னதான் கூட அம்மா. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் ஆறுமுகத்தான் குடியிருப்புக்கு. ஆறுமுகத்தான் குடியிருப்பு அப்படி சொன்னதுமே வந்து இதற்கு முன்னாலே வந்து ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒருத்தங்களுக்கான ஹெல்ப். இது எப்பேற்பட்ட ஒரு உதவி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம உதவி பண்ண போகிற பிள்ளையோட தாய் வந்து இறந்து இப்போ 2.5 மாதம் இன்னும் ஆகுது. அந்த பிள்ளைக்கான ஒரு உதவியை பண்ணுறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி வந்து போக போகிறோம். ஆமாம், அவங்களோட அம்மா வந்து இறந்த நிலைமையிலே வந்து ஸோ அந்த அவங்கள்ட்ட அம்மாவோட உடலை கொண்டு தாக்குறதுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்தவங்களும் அது காசு இல்லாமல் இருந்தவங்களும். ஸோ அங்கே இருக்கிற நிறுவனங்கள் தான் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு அவங்கள நல்லா அடக்கம் பண்ணவங்களா. அப்போ கண்டிப்பாக அவங்களோட நிலைமை எங்கள்கிட்ட சொன்னவங்க. அதுக்கு நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். தாண்டி அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க இப்போதைக்குன்றதையும் வந்து காட்டுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்குறது முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொன்னால், நாங்கள் சொல்லியிருந்தோம் அதிகம் வந்துட்டு அந்த ஒரே வளவுக்குள்ளே வந்துட்டு அக்கா தங்கச்சி அக்களுக்கு அப்படி அந்த வளவு இதுகள் பிரித்து கொடுக்குற மாதிரி எங்கேது எந்த ஏரியாவது வாழைச்சேனை பக்கம் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு அந்த பிள்ளைண்ட அக்காவுக்கு கொடுத்துருக்காங்களா, அப்படியே இந்த சைடு வந்துட்டு அவங்களுக்குன்ட்டு இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிறாங்களா அது என்ன காக்கா? ஆனால் அது அந்த வீடு இருக்கிற மாதிரி இல்லை, எப்படி இருக்குங்க காட்டும். அப்போ மழை பெஞ்சா இங்கே வந்துருக்குறவங்களும் அதுதான் இருக்குது. அப்போ உங்களோட அக்கட ஹஸ்பண்ட் அவங்கள பார்த்து அதெல்லாம் திருப்பி ஒன்றும் கேட்டீங்க. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறீங்களா? எப்போ ஆட்டுனது? இது வந்து இப்போ 1 வருஷம். அதுக்கு முந்தி நாங்கள் இதில் இருந்து நாங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க போக சொல்லிட்டாங்க. மறுபடியும் பக்கத்தில் ரோட்டு வேலை செஞ்சோம். காசு வயசு ரோட்டு வேலை செய்யக்குள்ள அதில் வழக்கு போட்டு போலீஸுக்கெல்லாம் போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு. அதை எடுத்து அந்த குடியில் வச்சோம். இந்த ஒரே அளவில் நீங்கள் வச்சுங்க. இப்படி இப்போ பக்கத்தில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. மூத்த பிள்ளைக்கு நாங்கள் வேலி போட்டுருவோம். அதுக்கு வேறையா வேலி பிள்ளைக்கு வேறையா. அப்போ இதை வந்து 2ஆக பிரித்து ஒன்று வந்து மூத்த மகளுக்கு, அடுத்தது இவங்களுக்கு. அதை காட்டு வந்து 2 கேட்டு வச்சுருக்காங்க. கேட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் வேலி இல்லை நடுவில். இப்போ நீங்கள் கதைக்கிறே இல்லையா? 2 சண்டையில் வர இல்லையா?
இது என்ன பிரச்சனை வந்தது அப்படி வந்து உங்களுக்குள்ள 2 பேர் அக்கா தங்கச்சி அக்காவுக்கும் எங்களுக்கும் இல்லை அம்மா இருக்கும்போது சண்டை வந்து அத்தானுக்கும் அம்மாங்கிறது அம்மா சத்து ஓகே கேன்சர் 2 மாதமும் 8 நாள் 2 மாதம் வச்சுட்டு 2 மாதமும் 8 நாள் வந்து கேன்சர் வந்து எவ்வளோ காலமாக கேன்சர் வந்து 2 வருஷம். என்ன நடந்தது சொல்கிறீங்களா அம்மாவுக்கு என்ன நடந்தது? அவங்க தொழில் செய்கிறவங்க ரோட்டு வேலைக்கெல்லாம் போனவங்க ரோட்டு வேலை முடிஞ்சோடனே கரைக்கடைக்கெல்லாம் போய் மீனெல்லாம் ரோட்டு வேலைக்கெல்லாம் போகிறவங்க ரோட்டு வேலைக்கெல்லாம் வந்து ரோட்டு வேலைக்கு போய் அவங்க ரோட்டு போட்டு மறு அது முடிஞ்சோடனே கரைக்கடைக்கு போய் மீன் எடுத்து கொண்டு என்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க. அப்போ நான் வரும்போதெல்லாம் சமைச்சு வைப்பாங்க வீட்டில். மறுகா அவங்க ஒரு மாதம் கூடிய அவங்களால இயலாம் வயிறெல்லாம் ஊதி சத்தி எடுக்க தொடங்கி சாப்பிட இல்லாமல் கிடந்து அவதிப்பட்டவங்க. மறுகா ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஸ்கூல் போயிட்டேன். மறுகா கடற்கரை போய்த்து வந்து வயிறு வலி தாங்க இல்லாமல் அவங்களே குளிச்சுட்டு ஆம்புலன்ஸ் கிடச்சி அவங்களே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவரை செக் பண்ணி பார்த்துட்டு மட்டக்களப்பு அனுப்பிட்டாங்க. மறுகா அங்கே 1 மாதம் 1.5 மாதத்துக்கிட்ட வச்சுருந்தேன் நான் தான். அப்போ சொன்னாங்க செக் பண்ணி பார்த்தல கேன்சரா வயிற்றுலையாமன்னு சொல்லி. மறுகா அது உரத்துட்டாமன்னு சொல்லி ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சவங்க. செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. மறுகாவை போகலை கிளினிக்கெல்லாம் போகலை. மறுகா திருப்பி ஒருக்கா கால் பண்ணி வரட்டாமன்னு சொல்லி திருப்பி நான் தான் கொண்டு போனேன். பெரிய பிரச்சனை இருக்கலான்னு போட்டு நான் தான் கொண்டு போய் வேலான்னு சொல்லி நான் தான் கொண்டு போய் திருப்பி ஒரு ஆப்ரேஷன் செஞ்சவங்க. ஆப்ரேஷன் செய்யக்குள்ள அவைக்கு வந்து சொன்னாங்க நான் தான் வெட்டியால் இருந்தேன். ஐசியூக்குள்ள அம்மாவை கொண்டு போனதுக்கு பிறகு நான் தான் வெட்டியால் இருந்தேன். அப்போ சொன்னாங்க அம்மாவுக்கு உடம்பு ஃபுல்லாக பறையிட்டு அந்த டொய்லெட் போகிறதெல்லாம் அடைச்சிட்டு அதை நாடி அவங்களோட கூடலை வெட்டியால் தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி இந்த குளிர வெட்டியார் எடுத்து வைக்கணும். டொய்லெட் போகிற கூடலை வந்து வெட்டியால் எடுத்து வச்சவங்க அம்மா. ஓ மை காட். வெட்டியால் எடுத்து வச்சு பக்கெட்லாம் வச்சவங்க. பக்கெட்லாம் வச்சப்போ அதெல்லாம் நான் தான் கிளியர் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன். நீங்கள் இப்போ இதெல்லாம் பக்கத்தில் வந்து பார்க்குறீங்க. நான் தான் பக்கத்தில் வந்து பார்த்து எல்லாம் செஞ்சப்போ எல்லாம் கொஞ்சம் நடந்து தெரிஞ்சவங்க பக்கெட் வச்சப்பெல்லாம். அதுக்கப்புறம் அவங்களால சாப்பிட இல்லாமல் நடக்க இல்லாமல் இருந்து திருப்பியும் வயிற்று குத்தன்னு சொல்லி சாப்பிட இல்லாமல் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். இருட்டுக்குள்ளே 12 மணி 3 மணிக்கெல்லாம் கத்துவாங்க. அப்புறம் நான் ஆம்புலன்ஸுக்கு அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக திருப்பி செக் பண்ணதில்லை அதில் ஒழுங்காக க்ளீன் ஆகலையாமன்னு சொல்லி திருப்பி ஆப்ரேஷன் பண்ணணுமெண்டு திருப்பி செஞ்சவங்க. திருப்பி 3வது ஆப்ரேஷனோட அவங்களே எல்லாம் போயிட்டு படுக்கையிலே கிடந்தாங்க. படுக்கையில் கிடந்து அவங்களுக்கு சாய் கதிரையெல்லாம் வாங்கி கொடுத்து அதில் இறுக்கியெல்லாம் போயிட்டாங்க. நான் தான் என் கையால் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி வைக்கிறது, ஆட்டோக்குள்ளே தூக்கிட்டு போகிறது, வீல் சேரில் உருட்டுறது எல்லாம் செஞ்சு சமைச்சி அவங்கள குளிப்பாட்டி எல்லாம் ஸ்கூல் போகிறது தடைப்பட்டு அதுக்கப்புறம் போகிறல. ஒரு தாய்க்கு நீங்கள் தாயாக இருந்திருக்கீங்களா? எத்தனை வயசு உங்களுக்கு? 16. 16 வயசு. ஓயில் மட்டும் இல்லையா? அம்மா கணிச்சாலே ஸ்கூல் போயில விட்டுட்டு 4-5 பையனும் தேடி வந்து நான் அம்மா ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கக்குள்ள ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு நான் ஒரு நாளைக்கு 3 தடவை வருவேன். இப்போ கொண்டு போனப்போ ஆப்ரேஷன் செய்யணுமான்னு சொல்லி வெள்ளோடு எடுக்கணுமான்னு சொல்லி திருப்பி வந்தேன். நான் வரப்போ டீச்சராக வந்தவங்க. எத்தனை வயசில் விட்டீங்க நீங்கள்? நான் 14 வயசு. 14 வயசில் விட்டுறீங்க. 9 மணிக்கு விட்டுட்டீங்க. 9 மணி படிக்கணும். சரி, நீங்கள் இப்போயும் வயசு சின்னம் தானே, படித்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ நான் ஸ்கூல் அப்பாவையும் பார்க்கணும். அவருக்கும் கிடைக்கிற வருத்தம் வருது. குளிர் நாடி அவருக்கு காலெல்லாம் இழுக்கிறேன், இடுப்பு வருத்தம் இருக்கி. அப்போ நான் அவங்களையும் அப்பாவையும் பார்க்கணும். அதான் சரி, நீங்கள் இப்படி குடும்பத்தை மட்டும் பார்த்துருந்தேன். உங்களை பிற்கால வாழ்க்கை என்ன செய்யுது? உங்களை தொழில்நுட்ப கல்வியாச்சும் நீங்கள் படிச்சிருக்கலாம், வேறு ஏதாச்சும் பார்த்து அப்போ ஸ்கூல் கட்டனுக்கு போகணுன்னு சொல்லி எடுத்து தைய கோர்ஸ் 6 மாதம் தங்கி நின்று நான் சென்டரில் போடுறேன். அப்போ அவங்க 6 மாதம் தங்கி நின்று கட்டனுக்கு போய் தைய கோர்ஸ் பழகியாமன்னு சொன்னாங்க. அது ஐரெண்டி இல்லையாமன்னு சொல்லி கேன்சல் ஆகிட்டு ஐரெண்டி ஸ்கூலால் போட்டு அதில் வந்து முகவரியை பிள்ளையாக போட்டாங்கன்னு சொல்லி லெட்டர் வந்தது. மறுக்கா கொண்டு அதை டிஎஸ் ஆஃபீஸ்லாம் காட்டி திருப்பி முகவரியை போட்டேன். சரி, இப்போ அம்மா அவங்க உடவாரம் வருத்தத்தோடு தெரிஞ்சவங்க. சரி, அப்போ அப்படியும் இருந்துமே என்ன பிரச்சனை வந்தது உங்கள் அக்கா கிடையாது? அவங்க அவ்வளோக்கு அம்மா பார்க்கல. அம்மா அவங்க சாப்பாடு கொடுக்கல, குளிக்காத்துறல, நான் இல்லாட்டி அவங்கள கவனிக்கிறல. அதை நினச்சி நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்களா அக்காவோட? நான் சண்டை பிடிக்கிறல, அவங்க பார்க்காட்டி அது அவங்களோட. நான் எந்த அம்மாவை நான் பார்க்கட்டேன். சரி, உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ காட்டுங்க. இதெல்லாம் எனக்கு சொல்லி அம்மா வாங்கி வச்சுட்டு போனேன். இந்த கயிறை செட் அம்மா வண்டி வச்சு இது கடைக்கு போய் எனக்கு வேணுமான்னு சொல்லி இந்த கயிறை செட் வாங்கி தந்தவங்க. மறுக்க அவங்க படுக்கையில் விழுந்ததுக்கு பிறகு தான் கட்டில் மெத்தியெல்லாம் வாங்கினேன். உங்கள் அம்மா? ஓ.
அப்போ கடைசி கட்டம் வந்து என்ன பண்ணீங்க? அதாவது இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது, அம்மா வந்து டெத் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு, அந்த சடங்குகள் வந்து செய்றதுக்கு எல்லாம் என்ன செய்வீங்க? சடங்கு வந்து நான் என்னைய வந்து 8ஆம் ஆண்டுல என்னைய ஒரு அப்பாக்களோட சொந்தக்காராக்களால் ஒரு சென்டரில் ஒன்று சேர்த்து அவங்க உதவி செய்கிற சென்டர்ன்னு சொன்னா வந்து? எல்லாம் அந்த கஷ்டப்பட்ட ஆக்களை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். அப்போ அவங்க வந்து பர்த்டே வந்தால் உடுப்பு வாங்கி தரேன், கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு உதவி செஞ்சவங்க. அப்போ எங்களுக்கு ஒருத்தர் இல்லை உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க தான் அம்மாவுக்கு பெட்டி எடுத்து இங்கே கூடாரம் அடிக்கிறதுலேருந்து பிளேட்லேருந்து கிளாஸ்லேருந்து கதிரை செட்லேருந்து அவங்க தான் எல்லாம் இறக்கி அவங்களோட வாடகை அவங்க செக் மாதிரி வெளியிலேருந்து உதவி செய்கிறவங்க. அப்படி செய்து. ஸோ அதெல்லாம் இப்போ அம்மாண்ட இது வந்து நல்லா நடந்து முடிஞ்சது. ஆ சரி, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ளலாம் ஒரு பெரிய செலவு வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் அது நீங்கள் வந்து அம்மாவுக்கு அந்த கேன்சர் காசு, கியூஆர் காசு, அடுத்து அம்மாவோட சொந்தங்கள் போக்குலையெல்லாம் காசு கொடுத்து அனுப்புகிறோம். அதை வச்சு நாங்கள் அப்பாவும் அப்போ நாங்கள் அங்கே வச்சு ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தான் எடுக்கிறேன். அப்பாக்களுக்கு இங்கே சமைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, போக்குவரத்து செய்கிறதுக்கு செஞ்ச நாடி அதை நாடி நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே சாப்பாடு எடுத்து அம்மா சாப்பிட்றல அதை நாடி நானும் சாப்பிட்றல. ஹாஸ்பிட்டல் சாப்பாடு எனக்கு ஒத்து வராது, நானும் சாப்பிட்றல. என்னது சாப்பிட்டேன் நீங்களா? நாங்கள் எப்படியும் அம்மா இருக்கக்குள்ள கடையில் காசு இருந்தால் வாங்கி தருவாங்க, இல்லாட்டி பட்னியாக கடை அம்மாவோடைய கடை பண்ணா அம்மா இருக்கப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கெல்லாம் நல்ல தொழிலுக்கு போகிறது, அவங்க கரெக்ட். ரோட்டு வேலைக்கு வந்து என்னையோட வேலை செய்கிறது, மறுபடியும் கடல் கரைக்கு போகிறது, மீன் எடுத்து விற்றுட்டு மரக்கறி சாப்பிடும் அரிசியெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் என்ன ஒருத்தர் இல்லை. நீங்கள் என்ன வேலை செய்யுங்க? வெளி வேலைக்கு போகிறது தொடர்ந்து வேலை இல்லை. உங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை? கால் தளர் அவங்க சண்டை பிடிக்க மாட்டாங்க. அம்மா கரைக்கடை போகும்போதெல்லாம் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது சமைச்சு வச்சிருவாங்க டைமுக்கு. மீன் கறி தான் ஆக்கி வைப்பாங்க. இப்போ நான் எங்கேயும் போயிட்டு வந்தால் நான் தான் வந்து சமைக்கணும். அம்மா மிஸ் பண்ணுறீங்களா? அம்மா இருக்க கூட நல்லா மீனில் சமைச்சு தந்தாங்க. இப்போ மீன் இல்லை, மறக்கிறேன். அம்மா இருக்கும்போது படிப்பை பற்றி உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? படிப்பை பற்றி அப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லியும் நீ போன என்ன யாரும்மா பார்க்குறேன்னு சொல்லி கத்துவாங்க. அப்போ படுக்கையில் கிடக்கூட. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு டீச்சர்ஸ் ஆக்கிட்ட சொல்லி போட்டு அம்மாவுக்கு வருத்தம் வரையலான்னு சொன்னேன். நீ சரியானு சொல்லுவாங்க அவங்க. எனக்கு அப்படி என்ன மாதிரி ஹேட்டனுக்கு போகக்கூட லீவ் லெட்டர்லாம் எடுத்து. சரி, அம்மா இருக்கக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சா? இப்போ நீங்கள் வந்து காசு பிரச்சனை அந்த எல்லா பிரச்சனையும் வந்து அம்மாவோட கதை. அம்மா இருக்கக்குள்ள அப்பாட்ட சொல்லி எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லி வாங்கலாம். ஆனால் இப்போ வந்து எனக்கு காசு அறுத்துக்கலாம் ஒரு திறமையில. அதனால் நான் ஒன்றும் வழிகாட்டுறல. எனக்கு பர்த்டேக்குன்னு சொல்லி எனக்கு தேவையான சாமான் வாங்கி தந்துவாங்க. அதில் நான் வச்சுருக்கேன். அதுதான் இவ்வளோ நாளும் பாய்ச்சி வரேன். இந்த சாமான் உங்களுக்கு சம்மந்தமாக? ஓகே ஓகே ஓகே. இப்போ தனியாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்றீங்க. அப்போ இப்போ கூட நீங்கள் ஏதாச்சும் உங்களோட வாழ்க்கை மேலே வரதுக்கு கோர்ஸ் ஏதாச்சும் கோர்ஸ் தான் ட்ரை பண்ணேன். அப்போ டிஓட்டையும் கேட்டேன் கோர்ஸ் ஏதாவது எடுத்தாங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க 16 வயசில் எடுக்கல, அது 18 வயசு தான், நான் தனியாக எடுக்கல. சரி, இப்போ அம்மா வந்து உங்களை கஷ்டப்பட்டு பார்த்துருப்பா, நல்லபடியாக நீங்கள் உங்களுக்கு தானே வந்து இப்படியும் வேலைக்கு போயிருப்பா. அப்போ அந்த வேலைக்கு போகிற டைம் வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துருப்பா. சம்டைம் விழுந்து இப்போ படுக்கையில் கிடக்க உங்கள்கிட்ட என்ன கதைச்சவங்க வந்து நீ கடைசியில் நல்லா ஆயிரு, ஆனால் அப்பாவை கைவிட்டுறாது, அப்பா பாரு அப்பாவுக்கு ஒரு திறமையில பார்க்குறதுக்கு என்று சொன்னவர். அப்போ நான் ஸ்கூலுக்கு போனாலும் அப்பாவுக்கு இடையில எது மட்டும் சொன்னாலும் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் ஒரு இடத்தையும் போகல, வீட்டிலே நிற்கிறேன். அந்த டைமில் சொன்னவங்க வந்து அவ்வளோ ஒற்றுமை அவங்களுக்கு இடையில. அப்போ இன்ஃபர்மேஷன் முன்னாடி எங்களுக்கு கிடைக்கும்போது சொன்னாங்க வந்துட்டு அம்மா டெத் ஆனப்போ வந்துட்டு சடங்கு செய்கிறதுக்கு பெட்டியெல்லாம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு தான் அப்படின்னு சொல்லி. அப்போ நேரத்துடைய வந்து இவங்க ஏலியா ரெடி பண்ணுவாங்களா இல்லை அந்த பிரச்சனை ஏலியா இல்லை? அப்போ எங்களுக்கு கொஞ்சம் அம்மா இயலாதப்போ கொஞ்சம் நான் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி வச்சேன், என்ன பண்ணுறான்னு தெரியும், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுமென்னு சொன்னால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மறுகா நான் எல்லாம் அம்மாவுக்கு இப்படி நடந்தோடனே கால் பண்ணி அவங்கள்ட்ட கத்துனேன், இப்படி நடந்து ஒன்றும் இல்லை எங்கள்கிட்டன்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன சொன்னீங்க? பெட்டியெல்லாம் அடுக்கிறதுக்கு இல்லை, கூடாரம் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அவங்க கூடாரம் அடித்து பெட்டி எடுத்து அம்மாவுக்கு சாரி எல்லாம் வாங்கி அவங்க தான் தந்தாங்க. அது வரைக்கும் சடங்கு செய்யாமல் இருந்தது அப்படியே? இல்லை, அம்மா காலையில் 5:30 டெட் தானே, எங்களுக்கு 6:30 தான் தெரியும். காலையில் அப்பா பிளேண்டி ஊற்றி வச்சு அம்மாவுக்கு காலையில் நான் ஊற்றி வச்சுட்டு நான் வெளியில் கடைக்கு போயிட்டேன். அப்பா அம்மாவை பிளேண்டி கொடுக்க எழுப்பியிருக்காங்க. அம்மா எழும்ப அன்றைக்கு நைட்டு அம்மா தூங்கலை, துப்பு வருவா, கவலைப்பட்டு கத்தி கொண்டு தான் இருந்தாங்க. அப்பா பார்த்துக்கொள்ளு, அப்பா ஏசாதான் கஷ்டப்படுத்தாத, அப்பாவை கவனமாக இருந்துக்கொள்ளு, நானும் இல்லை, உன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அண்ணாவை பார்த்துக்கொள்ளு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த டைம் அம்மா? நான் கத்தி அப்போ எல்லாத்தையும் அவங்க 2.5 வருஷம் பார்த்து நான் அவங்கள கடைசியில் பெருக்க வச்சு கொடுத்தேன். அவங்க கடைசியில் அவங்க செத்தது கூட தெரியும். அவங்க அங்கே அதுக்குள்ளே கட்டியில் படுப்பாங்க, நான் கட்டியில் கீழே படுப்பேன். கத்துறது விளங்கணும்னு சொல்லி பக்கத்தில் தண்ணி எல்லாம் எடுத்து வைப்பேன். கத்துனப்ப அப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா
வாசப்படி சார்பு வந்து குந்ததெல்லாம் குந்தி மடியில் தூக்கி வச்சுருந்தா உங்களை மடியில் தூக்கி வச்சு இதெல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்து நான் துணியில் எடுத்து தொடச்சேன். பக்கத்தில் படுக்க சொன்னாங்க, நான் படுக்கல. அவங்க அம்மா எல்லாமே இருக்கும் பெரிய கருத்து எல்லாத்துக்கும் சாப்பாட்டு வசதி எல்லாம் முழுது அவங்க அம்மா இருக்கப்போ உண்டுக்கு பொறுப்பு இல்லை. இல்லை இந்த கதை கேட்குற மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்து என்ன அதாவது வந்து இறக்கிறதுக்கு முந்தி வந்து ஐயாட்டு சொல்லியிருக்காங்க வந்து மடியில் இன்னைக்கு இரவு இரவு மடியில் தூக்கி வச்சு கொள்ளுங்க. ஏன் நின்றுக்கா அப்படி சொன்னேன். நான் சத்தம் என்ன பார்த்து வரைக்கும் உங்களை ஒருத்தர் பார்க்கல. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சீங்க? லவ் மேரேஜா? ஓ சூப்பர். கடைசி வரைக்கும் அப்படி ஒற்றுமையாக இருந்தீங்க. சரி, இப்போ நீங்களும் உங்களோட ஒய்ஃபை மிஸ் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்க? அதான் பார்க்குறேன் உங்களை பார்க்குறேன். அவர் இருந்தால் உங்களை என்ன எப்படி பார்த்துக்கொள்வார்? நல்லா பார்த்து. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறேன் நானும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எல்லாம் சண்டை பிடிச்சி இல்லை இல்லை என்ன சொல்லுவாங்க? சும்மா இருக்கிறதில்ல, ஒரு நாளைக்கு கூட சும்மா இருக்கிறதில்ல. தொழில் தந்தாடுவேன். கொல்லி கொத்து விற்கிறது, தேங்காய் விற்கிறது, கிடுகு பண்ணி விற்கிறது. அப்பயும் அந்த கேன்சர் வருத்தத்துக்குள்ளேயும் ஒரு வருஷம் அந்த நல்லா இருந்ததுக்குள்ள அப்பயும் கரை கடைக்கு போனவங்க. ஓ அந்த வருத்தத்துக்குள்ளேயும் கேன்சர் வருத்தத்துக்குள்ள அந்த ஒரு ஆப்ரேஷனை பண்ணிட்டு வந்து கரை கடைக்கு போய் மீன் எடுத்து நான் காலையில் விடிய சாமத்தில் 5:30 ஏற்றி கொண்டு விட்டுட்டு தான் நான் ஸ்கூல் வேலைக்கு கூப்பிட்டு போவேன். அப்போ அம்மாவுக்கு வருத்தம், அம்மா தொழிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் சொல்கிறது சொன்னாங்க. அப்போ வருத்தம் போகாதீங்க வருத்தம் தானே ஊரத்தரும் சொல்ல கடைசி வரை இங்கே கேட்கல. அப்போ நான் வேலைக்கு போகாமல் இருந்தேன். உனக்கு 6 சாமன் ஜாக்கெட் வாங்குறேன் என்று சொல்லி. அப்பா வேலைக்கு போகிறோம் நம்மளா உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்கு? எஞ்சோ அவர் வருத்தம் என்ன வருத்தம் ஐயா? அவருக்கு அந்த மழை காலத்துல எல்லாம் காலை இழுத்து பிடிக்கிறது. இடுப்பு இப்படிய பாரம்பரிய வேலை ஒன்றும் செய்யலை. அது நேரத்தோட மாதிரி மருந்து இப்போ 2 கிழமைக்கு போகுது. இந்த 2 செய்யணும். இந்த கத்திரிக்காய் நாட்டி உரம் போட்டு நாட்டு போய் குந்திக்கிட்டே வேலை செஞ்சேன். ஒரு கிழமை கிட்ட ஒன்றும் செய்யலாம். சரி, நீங்கள் இப்போ எத்தனை வயதில் கல்யாணம் முடிச்சிங்க? ஆமாம், இப்போ முடிச்சேன் 28 வயது. உங்களோட சொந்த 28 வருஷம். உங்களோட சொந்த இடம் இது? பிறந்து வளர்ந்ததெல்லாம் நுணுகலை. வந்து நாங்கள் அந்த பிரச்சனையில் அவங்க குடியிருப்பு அவங்க இங்கே இருந்தோம். இங்கே எப்படி வந்து மேரேஜ் பண்ணீங்க? நான் பழவி வந்தோம். பழவி பழவி இருந்தோம். இங்கே வந்து அவங்க டாக்கள் தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. நானும் வந்து கேட்டேன். அவங்க டாக்கள் அவங்கள விருப்பம்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டீங்க. எங்கே லவ் பண்ணீங்க நீங்கள்? இங்கே குடியிருப்பு இங்கே வச்சு லவ் பண்ணிட்டீங்க. அப்போ கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. 28 வருஷம் 28 வயசுக்கு 28 வருஷம் முடிச்சு 28 வருஷத்துல பிரிஞ்சுட்டீங்க. ஸோ இவரை தம்பி நீங்கள் என்ன செய்றீங்க? இவரை நாங்கள் அந்த நேரம் தொழில் இல்லை. குருநாகலை போய் குளியாப்பட்டியில் போய் எல்லாம் தும்பு மோடிலெல்லாம் வேலை செஞ்சு அங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சது உங்கள் அம்மா. எனக்கு வருத்தம் வந்தால் நல்லா பார்க்குறது. உங்களோட தொழிலுக்கு எங்கே போனாலும் வீட்டில் நிற்கிறதே இல்லை, தொழில் தான் வேணும். நல்ல முயற்சியான ஆள் வீட்டில் இருக்கிறதில்லை. ஸோ அதான் ஆரம்பத்தில் கேன்சர் வருத்தம்ன்றது அப்படி தான். அதுக்கு தான் சொல்கிறேன் என்னென்னு ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கா இல்லை 2 வருஷத்துக்கு இருக்கா வந்து உங்களோட உடல்நிலையை போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தா தான் என்ன வருத்தம் இருந்தாலும் தெரியும். எந்த வருத்தமும் ஆரம்பத்தில் இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பாக குணப்படுத்தலாம். அதை வந்து உரத்தவரை வந்து நம்மளால் ஒன்றும் செய்யலாம் இருக்கும். ஸோ அதான் நான் சொல்லிக்கொள்கிறேன் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு உங்களை மெடிக்கல் செக்அப் பண்ணி பாருங்க உடம்ப. அண்ட் செக்அப் பண்ணி பார்த்தா உண்மையிலே எப்படியான பிரச்சனைகள் வந்து வராது. தம்பி எத்தனை பேர் உங்களோட ஃபேமிலியில்? உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர்? 4 பேர். ஆறு மூத்ததாரு மூத்த அக்கா, அப்புறம் அடுத்து அண்ணாங்க. அவரு எங்களுக்கு அவரை பற்றி கதைக்க கூட ஆண்டி சொல்லித்தாரு இதில். சரி, ஓகே. அடுத்து வேறு இவரும் இவர் எத்தனை வயசு? 18. உங்களுக்கு 16. நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையே? என்ன காரணம்? அவங்க அக்காவும் 10ஆம் ஆண்டில் படிச்சு இடையோட விட்டுட்டாங்க. அந்த மூத்தண்ணாவும் இடையோட படிச்சு விட்டுத்தாரு. இவரும் அதே மாதிரி படிச்சு விட்டுத்தாரு. நான் படிக்கணும்னு நான் நினைச்சேன்னா அது நடக்கும். அது அம்மாவால் தடப்பட்டு போயிட்டு. உங்களுக்கு இப்போ பிறக்கும்போதே காலில் அப்படித்தானே? பிறக்கும்போது 2 காலில். அதில் 2 4 விரல், இது 2 அதில் 4 விரல், இதில் 4 விரல், அதில் கொஞ்சம் 2 பாரங்களுக்கு வேலை செய்யலாமா? இல்லை செய்யலாம். அப்போ தொழில் என்னதும் போகிறீங்களா? அப்போ வீட்டு தான் இருக்குது.
இப்போ என்ன யார் தொழில் போய் பார்த்துக்கொள்ற காசு? அப்பா அந்த ஒரு கிழமையில 3 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி தொழிலுக்கு போவார். அதை வச்சு தான் உங்கள் அம்மா இருக்கப்ப தொழில் செஞ்சு எந்த நாளும் நான் போகிறேன், டவுனுக்கு போகிறேன், ஊரணிக்கு போகிறேன், பிள்ளையாரடி, மன்றாசா, எங்கும் போகிறேன். இப்போ வேலை குறவு. வேலை அம்மா எல்லா தொழிலுக்கும் அதுக்கு போயிருக்காங்க. நேரத்தோட உங்கள் அம்மா இருக்கப்ப தொழிலுக்கு சிங்கள போனாங்க, ஊருக்கெல்லாம் ரோட்டு வேலைக்கு வேலைக்கு போகிறேன், போனாங்க, வயல் கடை வேலைக்கு, போனாங்க, வரம் தேங்காய் விற்கிறவங்க ரோட்ல இருந்து இந்த சீசனுக்கு முந்திரியங்கோட்டை முந்திரி பருப்பு விற்கிறது, நாவப்பழம் விற்கிறது, எல்லாம் செய்யலாம். எல்லா வேலைக்கும் போயிருக்காங்க. சரி, இப்போ தம்பியால் ஒன்றும் செய்யல, ஒரு வேலையிலும் செய்யல, ஒரு சின்ன கடையில் போயிட்டு கடுக்கணும் எல்லாம் கொடுத்துருக்க முடியும் ஸ்டைல் அதை. இப்போ தங்கச்சி வந்து பார்க்கணும், இனி ஆம்பளை பொருட்படுத்த நம்மள் தான். என்ன வேலை செய்யணும் தம்பி? என்ன படிக்க போறையோ இல்லை என்ன செய்ய போகிறேன்? என்ன என்ன பிளான் என்ன ஐடியா இருக்கு? ஏதாச்சும் தொழில் செய்கிற பிளான் இருக்குதா? ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக ஒரு வெளிநாடு போகிறேன்னு ஒரு ஐடியான்னு யோசிப்பாங்க. இல்லை நம்மளை பிள்ளைங்க இருந்தால் யோசிப்பாங்க. கதை பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. என்ன செய்ய போகிறீங்க, இல்லை என்ன வேணும், இல்லை என்ன தொழிலுக்கு போக போகிறீங்களா? அப்படி ஐடியா இருக்குது, இல்லை படிக்கிற ஐடியா இருக்குது? கடையில் பார்த்து வேலை செய்கிறது. என்ன சொன்னால் வெளிநாடுகள் போகிறனாலும் வந்து மெடிக்கல் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. இப்போ மெடிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே தான் ஏதாச்சும் தொழில் செய்யணும். நார்மலாக அதாவது பெரிய வேலை. அம்மா இருக்கப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆமா. சாப்பாட்டுக்கோ இதுக்கோ ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ பெரிய பிரச்சனை அதான் என்னண்டா, அதான் ஒரு ஆள் இருந்தாலும் அதை அடுத்து கொண்டு நடத்தபடி. இப்போ எப்படி சொல்கிறேன், அவங்கள ஒரு பெண்ணாக இருந்தும் வந்து உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்காம செய்யாமல் தானே எல்லா வேலையிலும் செஞ்சு, ஸோ இப்போ உங்கள்கிட்ட வர காசையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து வந்து எல்லாமே மிச்சமாக இருந்திருக்கும், உங்களோட குடும்பத்துக்கு தாராளமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கும் கவலையாக இருந்திருக்கும். இப்போ உங்களோட வயசும் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியாது, அவ்வளோ வித்த வேலைகள் செய்கிற வயசுன்றவா இல்லை. தம்பிக்கு மேலாண்டு சொல்லுங்க செய்யலாண்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ எப்படி சொல்கிறேன், 2 கை கால் இல்லாதவங்களும் வேலை செய்கிறாங்க, பார்த்துருக்குறீங்களா? என்னென்னா அவங்களால முடிஞ்ச என்ன நம்மளால் என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சால் தானே பொழுத கடத்தலாம், அடுத்த நாளில் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேலை செய்யலாம், வேலை செஞ்சு நம்மளும் காசு சம்பாதிக்கக்குள்ள வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும், நம்மள்கிட்ட இருந்து காசு வருதுன்னு சொல்லி. அப்படி நீங்கள் தம்பியை மோட்டிவேட் பண்ணி அனுப்புவோம். நீ வேலைக்கு போகலைன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வோம், அப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இங்கே இருந்து காசு எடுப்பேன், அப்பாட்ட கேட்டு வாங்குறது. ஏதாச்சும் ஒரு தேவை வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு ஸோ அவன்டா எங்கேருந்து காசு எடுப்பேன். அப்பா நம்ம எப்போ எதிர்பார்க்க இயலாது தானே. அம்மா இருந்தவங்க அம்மா எல்லாம் செய்தாங்க. இப்போ சரி, இப்போ அம்மா இல்லை. கடையில் நின்று என்ன அந்த உள்ள நின்று அந்த என்ன வேலை, மளிகை சாமான் மல்லிகை சாமான் அந்த போட்டு கொடுக்குற அந்த மாதிரி வேலையா? பக்கத்தில் எல்லாத்தையும் ட்ரை பண்ண இல்லையா? நீங்கள் தங்கச்சி சொல்கிறேன் இல்லையா? இல்லை நீங்கள் அவர்கிட்ட சொல்கிற இல்லையா, அவனு வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி சொன்னான் போகணும்ண்டாங்க மறுகணா கூட ப்ரெஷர் படுத்தக்கூடாது. அப்படி தச்சு வேலைகளாச்சும் பழகலாம்னு சொன்னால் அந்த இதில் வந்துட்டு அந்த பூ குத்துற அப்படியான வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். இருந்து செய்கிற வேலைகள் எப்படி என்னண்டா தம்பி, இப்போ வயசு என்னன்னு ஸோ வந்து ஒரு 25-30 வயதில் போகக்குள்ள நம்ம ஜோசிப்போம் வந்து இப்போ அப்பா பாருங்க வந்து இப்போ தொழில் இல்லைண்டா கூலி வேலை தான் தேடணும். இன்னொரு கையேந்தி போய் நிற்கணும். நீங்கள் உங்களுக்கான ஒரு வேலையை பழகினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான மார்க்கெட் இருக்கும். இப்போ அப்படிலாம் சொன்ன மாதிரி இந்த பூக்குத்துற வேலையோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. இந்த நாளைக்கு உங்களுக்கும் ஏதாச்சும் வருத்தம் உடம்புக்கு எல்லாம் இருந்துன்னு சொன்னால் இனி நாளைக்கு இவங்க 2 பேரோட நிலைமைகள் ஏண்டா வீட்டோட ஒரு வாழ்வாதாரம் சொல்லி எதுவுமே இல்லை. தாய் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துருக்காங்க. இன்றைக்கி தாயுமே இல்லை. சரி, இப்போ இந்த வீட்டில் இப்போ அவ்வளோ நீங்கள் தூங்குற நீங்களா? இப்போ இதில் வந்து நிலம் பூசாமல் இருக்குது, இந்த தண்ணி எல்லாம் ஊறுறது இல்லையா? தண்ணி வெள்ளம் பாருது முழங்கால் அளவுக்கு இருக்கும். இதுக்குள்ளே இருக்கும். ஓஹோ, முழங்கால் அளவுக்கு போன வருஷம் தண்ணி வந்து அப்பா அம்மா இருந்தாங்க, அம்மா கட்ட அதில் தான் பார்த்துக்கொண்டு நீங்கள் எப்படி பிறகு வந்து அப்படி தண்ணி வந்தால் என்ன மேனேஜ் பண்ணுவீங்க? கதிரையை வந்து போட்டு இருக்கிறது மேலே மேலே மறுக்கான தண்ணி வடிஞ்சவனே கூட்டி போட்டு கழுவி போட்டு காய்ச்சிட்டு. இங்கே எல்லா பிறகுட்டையும் இப்படி தண்ணி போகிறதா? இல்லை, சில பேர் அதை உயர்த்தி கட்டியிருக்காங்க. இது பள்ளம் வந்து நாங்கள் அதோட இதை வடிவ செய்ய வீட்டு திருத்தே. சரி, நீங்கள் இப்போ நீங்கள் ஏதோ இதில் மிச்சம் பிடிச்ச காசு அந்த 2 லட்சம் ரூபாய் வச்சு தான் கட்டி முடிச்சீங்க. அதுக்கப்புறம் எதுவும் கடன் எதுவும் பட்டனீங்களா? இல்லை, கடன் படுற விஷயம் ஒன்றுமே இல்லை, கடன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இப்போ அண்டைக்குள்ள வச்சா சாப்பாடு அவ்வளோதான். அப்படிதான் இருக்கணும். ஓகே, எல்லாமே நல்லா போய் கொண்டிருக்கு. ஆனால் நாளைக்கு அப்பாவுக்கு ஏதாவது நடந்தாலும் நீங்கள் 2 யோசிக்கணும். இப்போ அதாவது நடந்தான்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி எதிர்பார்க்கணும். இப்போ அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அம்மாவுக்கு அப்படி நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் இல்லை தானே. ஸோ அதை எதிர்பாராமல் நடந்தில்லை. எதிர்பாராமல் என்ன நடக்கலாம், அதான் முன்கூட்டியே நம்மளே தயார்படுத்தி கொள்கிறோம். ஸோ அதான் தம்பி வந்து இப்படி இருக்குது. அது என்ன தெரியுமா, நானே எங்கள் கதைக்கும் தெரியும்.
அழகாக வந்து ஸ்டைலாக இருக்கு இங்கே வா ஏன் வைக்கப்படுறா நல்ல ஸ்டைலாக இருக்காடா நீங்கள் முடியெல்லாம் வளர்த்து அழகாக கடுக்கம் குத்தி இருக்க இப்போ இது வந்து அப்படி ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம ரைவணும்னு தோணி இருக்கும் தானே தோணி இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி தோணிக்கும் தானே இப்போ வந்து இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போகிறேன் ஏதோ ஒரு வகையில் அதே மாதிரி வந்து நம்மளும் முளைக்கணும்னு சொல்லி ஜோசி ஸோ உனக்கு தெரியும் வந்து இப்போ ஒன்றால் வந்து பெரிய வேலையை செய்யலான்னு சொல்லி நம்மளால் முடியாத இன்னைக்கு கூட நம்மளால் வேலை செய்யலான்னு சொன்னால் நம்மளே வந்து எப்படி சொல்கிறேன் அந்த ஊனமுற்றமாய் காட்டிக்கொள்கிற மாதிரி நம்மளால் முடியாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வருத்தம் இருந்தேன் என்னால் முடியாதுன்னா சொல்கிறேன்னா எனக்கு நானே என்னை காயப்படுத்தி கொள்கிறேன்னா இந்த நீ அப்படி யோசிக்காது உனக்கு எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது நீ வேலைக்கு ட்ரைவ் பண்ண ஏதாச்சும் ஒரு வேலை ஸோ நீ காசு சம்பாதிச்சு ஒரு 2 மாதம் உண்ட கையில் காசு வரக்கூடாது உனக்கு தெரியும் அதில் அருமை அப்படி இருக்கும்னு சொல்லி சரியா நம்ம கையால் சம்பாதிக்கும் போது தான் தெரியும் யோசிக்காத ஓகே நம்ம வந்து உங்களுக்கு உங்களோட பேசிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை கதைச்சிட்டு என்ன பண்ண முடியுமோ என்ன தேவை இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிடுவேன் ஓகே சரிங்கம்மா இப்போ வந்து வீட்டில் வந்து 4 பிள்ளைகள் நீங்கள் மூத்தவங்க அக்கா அதுக்கு அடுத்தது அண்ணா அதுக்கு அடுத்தது இன்னொரு அண்ணா லாஸ்ட்டு நீங்கள் கடைசி ஒரு பெண்ணாக இருக்கும் உண்மையில் வந்துட்டு ஒரு வீட்டுன்ற கஷ்டம் ஆண்களை தாண்டி பெண்களுக்கு தான் அதிகம் தெரியும்னு சொல்லுவாங்க என்ன சொன்னால் அவங்க வீட்டில் எனி டைம் இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து உங்களோட அம்மாவுக்கு கடைசியில் நேர்ந்த கதிக்கு நீங்களே ஒரு தாயாக மாறி நீங்கள் உங்களோட அம்மாவை பார்த்து கொண்டிருக்கீங்க அது சுச்சுவேஷன் ஸோ அதனால் உங்களோட படிப்பும் வந்து தடைப்பட்டுட்டு அண்ட் வந்து பெண்ணுன்னு சொல்லி நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கும்போது சில பேரோட வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கும்போது அதை மாற்றணும்னு சொல்லி தோணும் இன்றைக்கு இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் வந்துட்டு அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்து நம்மளும் இப்படி வரணும்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க அப்போ பக்கத்து வீட்டில் ஒப்பிட்டு பார்க்கையில் பெரிய கல்வீடும் பெயிண்டிங் பண்ண வீடுகளும் தான் வந்து இருக்குது இப்போ நீங்கள் இப்போ உங்களோட வாழ்க்கையை குறித்து என்னெல்லாம் யோசிக்கிறேன் நீங்கள் உங்களோட அப்பாட்ட என்ன சொல்கிறது உங்களோட அண்ணாட்ட வந்து என்ன சொல்லிக் கொடுறீங்க நான் அண்ணாட்ட சொல்லுவேன் நான் படிச்சிருந்தா பார்த்துருப்பேன் நான் அப்பயும் நான் 6ஆம் ஆண்டுலாம் படிக்கும்போது நான் மச்சாளர் வீட்டில் இருந்து படித்தேன் நான் அப்போ 2 வருஷம் அங்கே இருந்து படித்தப்ப எனக்கு அம்மா அப்பா விட்டுருக்கு எல்லாம் போயிட்டு மறுகா நான் வந்துட்டேன் மறுகா வந்ததுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் கதை பேச்சு இல்லை மறுகா வந்து அம்மா அப்பயும் வருத்தத்தில் இருக்கப்போ சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அம்மாட்ட நான் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் காமன்ஸ் போய் என்னை பார்ப்பேன் அப்போ அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க என்னைய பாப்பா நீ எனக்கு தெரியும் நீ என்னைய பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் அம்மா இல்லை அப்பாவை தான் என்ன வேலை கொடுத்து போயிருக்காங்க அப்பாவை சொல் கடைசியில் அம்மா சொன்னாங்க நான் இருக்க மாட்டேன் நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் நீ அப்பாவை நல்லா பாரு அப்பாட சொல்லி போனாங்க புள்ள கவனம் பிள்ளைய கஷ்டப்பட விட அங்கே பிள்ளைய நல்லா பாருங்க சொல்லிட்டு போனாங்க நான் இப்போ கோர்ஸ் ஒன்று எடுத்து அதுக்கு போய் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கலாம்னு பார்க்குறேன் கடைசியில் ஓகே அப்போ இப்போ வீட்டில் சமைக்கிறதெல்லாம் வந்து நான் தான் இப்போ எப்பயாச்சும் உங்களோட வீட்டில் அம்மா இல்லாமல் போனதுக்கு அப்புறமா சமைக்காமல் இருந்திருக்கீங்களா எப்போ என்ன நடந்தது நேற்று கூட சமைக்கலை இப்போ அம்மா இல்லாதப்போ கொஞ்சம் குறைவு தான் சமைக்கிறது அப்போ சாப்பாடுக்கு என்ன செய்றீங்க இருப்போம் சாப்பாடு அது தண்ணி குடிச்சிட்டு கிடைக்கிற சாப்பிடுத்து சிட்டியாகட்ட போனால் அவங்க சாப்பாடு வந்து சாப்பிடுத்து இருப்போம் இல்லாட்டி அப்பா வேலைக்கு போனாருன்னு சொன்னால் காசு கையில் இல்லாட்டி சமைக்காமல் இருந்து அப்பா நைட்டுக்கு வேலை விட்டு வந்தோடனே தான் காசு வாங்கி சமைப்போம் ஓகே மோசமான ஒரு வாழ்க்கை சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களோட அம்மா இருக்கும்போது எப்பயாச்சும் பட்டினி கிடந்திருக்கீங்க இல்லை இல்லை நல்லபடியாக பார்த்துருப்பாங்க அம்மா காலையிலையும் சாப்பாடு தருவோம் மதியத்துலேயும் சாப்பாடு தருவோம் இரவில் என்ன அம்மா வாங்கி சாப்பிட போகிற 100 ரூபா காசு தான் 50 ரூபா காசு தானாலுமா காசு தருவோம் இப்போ உங்களுக்குன்னு சொல்லி பேங்க்ல ஏதாச்சும் சேமிப்புகள் எதுவும் செய்து வச்சிருக்காங்களாம்மா அம்மாண்டு இல்லை நான் போகிற சென்ட்ரால வந்து நான் கிளாஸில் சேரும்போது பேங்க் திறந்து அவங்க வந்து 15 வயசு வரைக்கும் 15,000 போட்டிருக்காங்க அப்போ போன மாதம் சொன்னாங்க இனிமேல் உங்களுக்கு காசு போடலாது உங்களுக்கு தான் தரணும்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வீட்டு நிலைமையில இப்போ போடலாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அப்போ அம்மாவோட பேரில் QR இருந்தது மாதம் அம்மா 8,500 ரூபா வருது அப்போ அதை வந்து அம்மாவுக்கு கூட வருத்தம்னு சொல்லி அப்பாட பேருக்கு மாற்றியாச்சு அது மாதம் வார நாடி அப்போ அதை நான் அப்பாட்ட சொன்னேன் அப்பா வீட்டு செலவுக்கு எடுத்து எனக்கு மாதம் 1000 போடுங்க வேங்கலன்னு சொல்லி போன மாதம் வாங்கி கொண்டு கொடுத்தேன் நான் அதே மாதிரி அப்போ போன மாதம் 1000 இந்த மாதம் 1000 போட்டிருக்காரு போட்டிருக்கிறீங்க என்ன சொன்னாம்மா எப்போவுமே நம்மளுக்கு பேங்க்ல ஒரு சேமிப்பு கண்டிப்பாக இருக்கணும் சொன்னால் இப்போ என்ன ஏது நடக்கும்னு சொல்லி தெரியாது இப்போ அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷனுக்கு உங்களோட அம்மாவோட சடங்குகள் செய்கிறதுக்கு அந்த ஒரு மிஷனால் உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணிக்கலன்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள் அதே வந்துட்டு நம்மளுக்கு பேங்கில் ஏதாச்சும் டிபாசிட் இருக்குன்னு சொன்னால் அந்த அவசரங்களுக்கு அது பெரிய உபயோகமாக இருக்கும் இப்போ உங்களோட அண்ணா வந்து இவர் வந்து அவனோட வாழ்க்கையை பற்றியோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவனோட வாழ்க்கையை பற்றியோ ஒன்றும் பேசிக்கொள்றது இல்லையா நீங்கள் தொழிலுக்கு போகிறது அப்படி இப்படி நாங்கள் அவ்வளவுக்கு கதைக்க மாட்டோம் அவர் என்கிட்ட 50 ரூபா 100 ரூபா கேட்டாலும் நான் கொடுப்பேன் அவர் என்கிட்ட கேட்டாலும் அவர் சச்சமே அவர்கிட்ட காசு இருந்தால் நான் கேட்டால் அவர் தருவார்
ஓகே என்று சொன்னாமல் தொழில் முக்கியம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து தொழில் ஓ முக்கியம். எனக்கு இப்போ எது கிடைச்சாலும் ஓகே நான் போய்க்கொள்வேன். ஆனால் அவங்க வந்து யோசிக்கணும் நம்ம போகணும்னு சொல்லி அவங்க யோசிச்சு அவங்க போகணும். எனக்கு இப்போ இது கோர்ஸா எதுவும் கிடைச்சாலும் நான் போகணும். ஓகே, அப்போ இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க கோர்ஸ் எதுவும் செய்கிறதுக்கு? நான் போகிற அந்த சென்ட்ரலில் கேட்டேன் கோஸ்டல் சேர்க்கணும்னு சொல்லி அங்கே அவங்க முயற்சி பண்ணி பார்க்காங்கன்னு சொன்னாங்க. கோஸ்டல் கேட்டது கோர்ஸு கேட்டதுக்கு 6 மாதம் கட்டனில் போவேன்னு சொல்லி அது 2 இல்லாமல் நின்றுட்டுது. அப்போ ஜிஎஸ் சொன்னார் அங்கே அனுப்பாதீங்க பொம்மை பிள்ளை தனியாக அனுப்பாதீங்க, வார வருஷங்களில் கோர்ஸ் எதுவும் வந்தால் எடுத்து தரம் பிள்ளைக்கு தைய கோர்ஸ் வரும் என்று சொல்லி. அப்போ இங்கால ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு தையல் கோர்ஸ் அப்படி எதுவும் செய்கிறவங்க இல்லை இங்கே வரும். அப்போ உங்களுக்கு இந்த வீட்டு திட்டங்கள் அப்படி இப்படி எதுவும் அரசாங்கத்தினால அதுவும் வரல? அரசாங்கத்தினால எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல? இந்த கியூஆர் இது மட்டும் கிடைக்கல? அரசாங்கத்தால் வந்து எங்களுக்கு டாய்லெட் மட்டும் கட்டியிருந்தவங்க. ஓகே, இப்போ ஒரு மாதத்துக்கு வந்துட்டு இந்த கியூஆர் காசு அந்த கொடுப்பன எவ்வளோ வருது? 8500 தருவாங்க. 8500. லாஸ்ட்டாக அப்பா வந்து இப்போ தொழிலுக்கு போனார்? அப்பா வந்து போன கிழமை புதன்கிழமை போனவர். எங்கே வேலைக்கு போனவர்? மயிலம்பாடி. என்ன வேலைக்கு? வளவு வழியை பாத்தி பிடிக்கிற தோட்டம். அது எவ்வளோட வருவார் அப்படி போனாருன்னு சொன்னேன்? 1500 ரூபா. 1500. அப்போது அதுக்கு பிறகு இன்னும் வந்து போகலை? இல்லை, அதுக்கு பிறகு அந்த தோட்ட வேலைக்கு போனப்ப அவருக்கு இருந்திருந்த எலும்பா அவரோட கால் பிடிபட்டுது முழங்கால். அப்போ வந்தோன்னு சொன்னார் சுடு தண்ணி வச்சு தட்டா உத்தரம் பிடிக்கட்டாமன்னு சொல்லி மருந்து நம்ம அங்கே உத்தரம் பிடிச்ச மாதிரி அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டல் லீவ் வேணும்னு சொல்லி நின்றுட்டாரு. மறுக்க அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி மருந்து எடுத்துட்டு வந்தார். இப்போ வீட்டோட ஏதாச்சும் தொழில்கள் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் எதுவும் எடுக்கலையா? வீட்டோட அவ்வளோக்கு இது இல்லை, முன்னாடி எடுக்க. ஸோ வந்து அப்போ வீட்டில் வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து பண்ணிடலாது, வெளியில் போய் தான் பண்ணணும். இருக்கிறதுக்கு வந்து உண்மையில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ்ன்னு முடிங்க வெட்டுறா அண்ணா டைம் சொல்லி நிலவரத்தை புரிய வைங்க. இப்போ நாங்கள் சொல்லும்போது அவர் என்ன நினச்சி கொள்றான்னு சொல்லி தெரியாது. பட் வந்துட்டு அப்பாவும் நீங்களும் சேர்ந்து நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். இடம் சொன்னால் பெண்களே இப்போல்லாம் வந்து தொழிலை தேடி ஓடும்போது வந்துட்டு ஒரு ஆண்களாக இருந்துட்டு நம்மளோட உடம்புல குறை இருக்குன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. அடுத்தவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதிராக நம்ம வாழ்ந்து தான் காட்டணும். ஆனால் நாமளே நம்மளை வந்துட்டு குறைச்சி இட போட்டுறக்கூடாது. அம்மா இருக்கக்குள்ள நிறைய பேர் எங்களை குறைச்சி விட போட்டவங்க. நான் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னைய பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் 2.5 வருஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்து வைக்கல அவங்கள பார்க்குறது. இப்போ நாளைக்கு வந்துட்டு இந்த சமூகத்தில் யாரும் பேசக்கூடாது, தாய் இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளும் இப்படி சீர்கட்டு போயிட்டுது அப்படி சொல்லி. தாய் இல்லாமல் போனாலும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த தாய் வந்து வளர்த்து விட்ட விதம் இன்றைக்கி வந்து நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமூகம் பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். சரிங்களா? ஸோ அந்த அண்ணாட்ட வந்து அட்வைஸ் பண்ணி கோர்ஸ் ஏதாச்சும் முடிக்க சொல்லுங்கள். 1000 கோர்ஸ் இருக்குது நம்மளுக்கு, காலையிலாட்டும் கையிலாட்டும் நம்மளால் செய்யக்கூடிய தொழில்கள் 1000 இருக்குது. ஸோ அந்த ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஒரு 6 மந்த்தோ இல்லை 3 மந்த் ஒரு 3 மாதமோ வந்து முடிக்கக்கூடிய கோர்ஸ்கள் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஒரு தொழிலை பண்ண சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்களும் ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கான ஒரு உதவிகள் தேவைப்படுதுன்னு சொன்னால் இப்போ ஏற்பட்ட உதவிகள் தேவைப்படுது? எனக்கு வந்து அந்த கோர்ஸ் அது முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வீட்டில் இப்போதைக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உதவிகள்? செலவு, அது சாப்பாட்டு செலவு, அதுதான் கஷ்டமாக. சரி, உங்களுக்கு இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி ஏடிஎம் இருக்குதா உங்களுக்கு? ஏடிஎம் பேங்க் உங்களுக்கு இன்னும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகலை, அப்போ தர மாட்டாங்களா? அப்போ அப்பாவுக்கு இருக்குதா பேங்க் அக்கௌண்ட்? இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் உங்கள்ட்ட சாப்பாட்டிற்கான ஒரு உதவி பண்ணித்தரோம். ஸோ அதை வச்சு கொண்டு சாப்பிடுங்க. என்ன சொன்னால் பட்டினி கிடக்காதீங்க. அதோட சேர்த்து யோசிங்க, நம்மளோட வாழ்க்கையை மேலே கொண்டு வர அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசிங்க, மேக்ஸிமம் வந்து யோசிங்க. எப்படி உங்களோட வாழ்க்கையை கரை சேர்க்கறதுக்கு அடுத்தவங்க வந்துட்டு இப்போ உறுதுணையாக இருக்க மாட்டாங்க, நாமள் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு கரை சேர்த்தாகணும். ஸோ வந்து அண்ணாவும் நீங்களும் ஒரு கோர்ஸ் முடித்து நல்ல ஒரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். நான் அடுத்தது அப்பாவுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லி தெரியாது சொன்னால் அவங்களுக்கும் வயசு போய் கொண்டிருக்குது. இனிமேலும் அவங்கள ரோட்டு வேலைகளுக்கோ இல்லைன்னு சொன்னால் மற்ற வேலைகளுக்கு அனுப்புறது சிரமமானது ஒன்று. சொல்லுவாங்க தம்பி இந்த வயசில் வேலைக்கு வாங்க அப்படின்ட்டு ஏசுவாங்க, வேலைக்கு போகிறதுல ஏசுவாங்க. ரைட்டுன்னு சொன்னால் அப்பா தனியாக வேலைக்கு போய் வரும்போது என்ன நடந்தால் என்ன தான் தெரியாதுன்னு. ஸோ அதனால் சொல்கிறேன். ரைட்டாக இப்போ வந்து ஒரு உதவி ஒன்று பண்ணித்தரோம், அதை வச்சு கொண்டு சாப்பிடுங்க. அண்ட் அதோட சேர்த்து வந்து எங்கேயாச்சும் கோர்ஸ் செய்கிறதுக்கான வழிமுறைகளை தேடுங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ இதில் ஒரு அமௌண்ட் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். 40,000 வந்துருக்குது. இதில் இப்போதைக்கு வந்து உங்களோட சாப்பாட்டிற்கான தேவையான மளிகை சாமானை வேண்டி வச்சுட்டு மிகுத்தத்து அப்பாவோட பேங்கில் வந்து டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கோர்ஸுக்கு எதாச்சும் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாச்சும் காஸ்டியூம் அதுகள் தேவைப்படுன்னு சொன்னால் அதுகள் வேண்டிக் கொள்ளுங்க. அது வந்துட்டு அண்ணாவையும் வீட்டில் இருக்காமல் 2 பேரும் கோர்ஸ் செய்கிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். சரிங்களா?
ஸோ வந்து இந்த ஒரு உதவி வந்து பண்ணவங்க யாருங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன். இந்த உதவி வந்து உங்களுக்கு கொடுத்தது சுவிஸில் இருக்கிற பிஎஸ்ஐ சேர்ந்த ஏஜிஏகேவிஎன்கின்ற ஒரு குடும்பம். அவங்களோட பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற இனிஷியலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 40,000 தான் இது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். சாப்பாடு இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ இதை தந்திருக்காங்க, மளிகை சாமான் சொல்லி எங்களை வயிற்று நிரப்புனதுக்கு அவங்க ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஓகே. அண்ட் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. அம்மாவோட பிளெஸிங் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அம்மாவுக்கு நாளைக்கு சமூகத்தில் நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி அண்ணாவும் நீங்களும் வாழ்ந்து காட்டுங்க, சரிங்களா? அண்ட் இதை தாண்டி இந்த ஃபேமிலிக்கான மேலதிகமான ஹெல்ப் ஏதாச்சும் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு ஆறுமுகத்தாங்குடியிருப்பு செங்கலடி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு தம்பிக்கான வேலைவாய்ப்புகள் ஏதாச்சும் கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் தொலைப்பயிற்சிகள் ஏதாச்சும் கொடுக்க போகிறீங்க, இல்லை சொன்னால் இவங்களுக்கான தொலைப்பயிற்சிகள் ஏதாச்சும் வந்துட்டு கொடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது அப்படி சொன்னால் டிஸ்பிளேல தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த சிப்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலிக்கு எங்களோட சார்பில் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஐயா வந்து பிள்ளைகளுக்கான அட்வைஸை சொல்லி நல்லா வளர்த்துடுங்க, சரிங்களா? இந்த அளவுக்கு அம்மா வந்து வளர்த்து விட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு அவர் தாயாவும் தந்தையாவும் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். ஆனால் அவங்களே வந்துட்டு நல்ல புத்திமதி உள்ள பிள்ளையாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்துக்கொள்ளாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் போயிட்டு வரோம், சரிங்களா?